Hi, welcome to this video. In the last few videosல நம்ம traffic எப்படி drive பண்றது Facebook ads மூலியமா Quoraல நார்மலா எப்படி forumsல இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Paid ads எப்படி Facebook ads போடுறது அதையும் பார்த்தோம். இப்ப அதே paid ads அதாவது ரெண்டு ஆர்கானிக் பார்த்திருக்கோம். ரெண்டு paid ads பார்க்க போறோம். அதுல ஒரு paid ads நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Facebook ads. இன்னொன்னு என்ன அப்படின்னா பெய்ட் ஆட்ஸ் கண்டிப்பா போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க டிராஃபிக்கை டிரைவ் பண்றதுக்கு ஃப்ரீ இதுவே ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் அது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமா இல்ல அப்படின்ற பட்சத்துல பெய்ட் ஆட்ஸ் நீங்க போகலாம். பட் எப்படி பெய்ட் ஆட்ஸ் போடுறது அப்படின்னு தெரியாம இருந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பெய்ட் ஆட் செஷனை நான் ஆட் பண்றேன். பெய்ட் ஆட்ஸ் கோரா ஆட்ஸ் போடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜர் போயிருங்க. ஆட்ஸ் மேனேஜர் போனீங்க அப்படின்னாலே நியூ கேம்பெயின் இருக்கும். நியூ கேம்பெயினை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆட்ஸுக்கு ஏதாவது ஒரு பேரு செலக்ட் பண்ணி வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ஆஃப் மெனி அப்படின்னு ஆட் செலக்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் பட்ஜெட் 1000 போட்டுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருங்க. ஏன்னா ஷெட்யூலும் பண்ணலாம். ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஷன் எண்ட் டேட் எதுவும் ஷெட்யூலும் பண்ணலாம். இதை கண்டினியூ பண்ணிருங்க. கண்டினியூ பண்ணிட்டு ஆட் செட் மேன் ஆஃப் மெனி அப்படின்னு ஆட் பண்ணிருங்க. லொகேஷன்ஸ் நீங்க யுஎஸ் கூட டார்கெட் பண்ணலாம். யுஎஸ், இந்தியா எதுனாலும் டார்கெட் பண்ணலாம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்றத வச்சு சர்வசாதாரணமா நீங்க டார்கெட் பண்ணலாம். நான் டெல்லி, ஓகேங்களா? பாம்பே, சாரி மும்பை, அடுத்து லாஸ் ஏஞ்சலஸ், இப்போ சூஸ் பிரைமரி டார்கெட்டிங். ஆடியன்ஸ் டார்கெட் பண்றீங்களா, பிஹேவியரல் டார்கெட் பண்றீங்களா, கண்டெக்சுவல் டார்கெட் பண்றீங்களா? அதாவது டாபிக்ஸ், கீவேர்ட்ஸ், கொஸ்டின்ஸ் இதை ரிலேட்டடா நீங்க உங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா ஏதாவது டாபிக்ஸ் பத்தி கோராவை பொறுத்தளவு டாபிக்ஸ் பத்தி தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பத்தி இல்ல கீவேர்ட்ஸ் பத்தி இது எதை டார்கெட் பண்ணி உங்களோட ஆட் பிளேஸ் ஆகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங், வெப் டிராபிக், லுக் லைக்ஸ். உங்களோட பிஹேவியரல் டார்கெட்டிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு, அதாவது மேரேஜ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு. ப்ராட் டார்கெட்டிங் அப்படின்னா எவ்வளவு நாள் மேக்ஸிமைஸ் பண்றது. நம்ம கண்டெக்சுவல் டார்கெட்டிங் டாபிக்ஸ் வைஸ் போயிடுவோம். டார்கெட்டட் டாபிக்ஸ் எதை எடுத்துக்கிடுவோம்? டார்கெட்டட் டாபிக்ஸ் ஹெச்பி ஜோமென் டெஸ்க்டாப்ஸ் பத்தி எடுத்துக்கிறோமா, இல்ல போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பத்தி எடுத்துருவோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு போடுறதோட ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் வருது, லவுட் ஸ்பீக்கர்ஸ் இல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பெசிபிக் கம்பெனி டார்கெட்டடா வேணாம், ஜேபிஎல் அந்த மாதிரி. வேற போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ், வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஹெட்செட், லவுட் ஸ்பீக்கர்ஸ், இது எந்த டாபிக் இருந்தாலும் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 லொகேஷன்ஸ், 3 டாபிக்ஸ். இம்ப்ரெஷன்ஸ் பாருங்க, 20,000 to 25,000 இம்ப்ரெஷன்ஸ் பெர் வீக். நம்ம 3 லொகேஷன் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். 20ல இருந்து 25,000 இம்ப்ரெஷன்ஸ் ஆகும். இதுல வியூஸ் நிச்சயம் கன்வர்ஷன் ஆகும். டிவைஸ் அண்ட் ப்ரௌசர், மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் பண்ணிடுவோம். ஆல் ஜெண்டர்ஸ் போட்டுருவோம். கொஸ்டின்ஸ் எக்ஸ்க்ளூடட் கொஸ்டின்ஸ் எதுவும் வேணாம்.
உங்களுக்கு வேணும்னா இந்த கொஸ்டின்ஸ்ல எக்ஸ்க்ளூட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறலாம், ஆடியன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கிறலாம். பட் நான் இந்த இதுல எக்ஸ்க்ளூட் பண்ண விரும்பல. ஸோ பிட் சஜஸ்டட் பிட் வந்து ஓகே. ஸோ அதே சஜஸ்டட் பிட்டை 2.27 ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். சிபிசி பிட்டுங்க, டெக்ஸ்ட் ஆட் நேம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு ஆட் நேம் கிரியேட் பண்றோம். பிசினஸ் நேம் என்னோட பேரே சும்மா இருக்கட்டும். கால் டு ஆக்ஷன் லேர்ன் மோர் இது பண்றோம். ஸோ பேஜ் யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா? பேஜ் யூஆர்எல்ல நான் எந்த பிளாக் இது பண்றேனோ அந்த பிளாக் சம்பந்தமானதை காப்பி பண்ணி ஸோ ஓகேங்களா? கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆடுக்கு வந்து ஹெட்லைன்ஸ் போடணுன்றது வந்து இருக்கு. ஸோ பெஸ்ட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், ரைட்? ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டு தான் என் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த பிளாக்ல இருந்தே ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட் எடுத்துட்டு இது அப்படியே டிட்டோவா நீங்க ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பாடி டெக்ஸ்ட் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் உங்களோட இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டியில பண்ணலாம். ஸோ பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ ஃபார் த ஆட்ஸ். நான் ஏற்கனவே வேற வேற குவாரா ஆட்ஸ் போட்டிருக்கிறதுனால இதுல பேமெண்ட் மெத்தட் நான் ஆட் பண்ணல. நீங்க உங்களோட கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் கோ ஃபார் யுவர் பேமெண்ட் மெத்தட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகே, இது வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிடுறீங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். குவாரா ஆட்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து அன்இமேஜினபிளா இருக்கும். நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸோட கூகுள் ஆட்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. பட் குவாரா ஆட்ஸ் வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸ்க்கு ஒரு புதையல் மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு பையருக்கு ஒரு சர்ச்சோட இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோரால ஆட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி டிஸ்பிளே, நம்ம ஆட்ஸ் போடுறோம் இல்லைங்களா, நம்ம ஆட் எப்படி டிஸ்பிளே ஆகுன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஆன்சர் ஸ்பான்சர்டு இந்த பாருங்க, கியர் பிரெயின் ஸ்பான்சர்ட், இந்த மாதிரி நமக்கு ஆட் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இமேஜஸ் அந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எஃபி ஆட்ஸ்னாலும் சரி குவாரா ஆட்ஸ்னாலும் சரி கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் பண்ணதான் செய்வீங்க. யாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் ஆட் போடும்போது பெர்ஃபெக்ஷனிஸ்டா பண்ணது கிடையாது. அதே மாதிரி எஃபி ஆட்ஸும் பண்ணது கிடையாது, குவாரா ஆட்ஸும் பண்ணது கிடையாது, கூகுள் ஆட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆவீங்க. பட் போக போக as a matter of practice நீங்க ஆட் போடுறதுல, எக்ஸ்க்ளூஷன் ஆட் பண்றதுல, டார்கெட்டிங் ஆடியன்ஸ் பண்றதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ ஆட்ஸ்ன்றது கோரால இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஆட்ஸ் கிடையாது. இந்த ஸ்பான்சர்டுன்னு வரும் பாருங்க. ஸோ இந்த எஸ்இஓ ப்ரொஃபைலர் அப்படின்றது வந்து ஆட் ஸ்பான்சர்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டைகர் ஷீட் ஸ்பான்சர், ஆட்டோமேட் யுவர் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஆட்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பாருங்க, நம்ம பாவப்பட்டோம் இல்லைங்களா, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா?
ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் பாருங்க ஹோஸ்டிங்கர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹோஸ்டிங் கம்பெனிக்காரவங்க ஃப்ரீலான்சிங் இது பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஹெச்பிஆர் அசென்ட் இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் இமேஜஸ் போட்டு நீங்க இது பண்ணலாம். ஸோ இது ஒரு டிராஃபிக் டிரைவ் பண்ற மெத்தட்ஸ் யூசிங் Quora ஆட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.